Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இது போல் மிக்சர் ரைஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சில பேர் விரும்ப மாட்டாங்க. பட் இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறபடி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரையாக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே போல் இது ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இது இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். குழையக்கூடாது, சாதம் உதிரியாக தான் இந்த சாதத்துக்கு நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி எடுக்கிற அந்த டம்ளரை தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் கருவேப்பிலை பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணால் கசக்கும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதை ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கசக்காது. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து குறைவாக தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளு கருப்பு வெள்ளை எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பட் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாது. ஏன்னா தீஞ்சு போயிடுச்சுன்னா கசக்கும். இப்போ நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதே கடாயில் நாம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் நல்லா அலசி நான் தண்ணியெல்லாம் வடித்து ஆற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும். சூடாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. பட் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடையும். ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான பதம். ஆனால் ரொம்ப தீய வச்சிடாதீங்க, கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கணும். இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் அது கூடவே வறுத்து வச்ச கருவேப்பிலைகளை ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இது செய்யறதுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். நம்ம ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வற்றி வரும். அதே போல் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ இது ஊறட்டும். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 கேஷ்யூ அதை முந்திரி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் வேர்க்கடலை மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வறுந்து வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது ஃப்ளேம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், தீஞ்சும் போகாது. இதையும் நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி செஞ்ச கருவேப்பிலை பவுடர் நீங்கள் முன்னாடி நாளே கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மார்னிங் சமைக்கும் போது அந்த பவுடர் செய்கிற டைம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ சமையல் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அளவுகள் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை அதே தண்ணியிலே கரைச்சி அந்த பியூரி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அதே கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட 1 ஸ்பூன் உளுந்தும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் செவந்து வரணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுந்து வந்துடுச்சு. இது கூட 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அது கூடயே வதக்கிக்கிறேன். இந்த காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குற புளி, உப்பு, காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது நல்லா வறுந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது வற்றி வரணும். ரொம்ப ஆட் பண்ணுறோம்னா டைம் எடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட புளிக்குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு. மேபி புளிக்குழம்பு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வேறப்போ செய்யும்போது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தோட புளிக்குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் அரிசி போட்டு சாதம் வடிச்சிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற போல் தான் நான் பவுடர்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதிகமாக செஞ்சுருக்கீங்க இல்லை அதிகமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க பீனட்ஸ், கேஷ்யூ, அந்த கருவேப்பிலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வறுத்த பொருட்கள் தான் இதுக்கு இன்னமும் டேஸ்ட்டை கூடுதலாக கொடுக்கும். ஸோ இந்த கிறிஸ்பியாக ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது மார்னிங் டைமில் பிள்ளைங்களுக்கோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த பவுடர், அதாவது கருவேப்பிலை பவுடரும் அந்த புளிக்குழம்பும் நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் செய்யும்போது அந்த டைமிங் சேவ் ஆகும். சீக்கிரமாக நீங்கள் லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதே போல் இது ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். கருவேப்பிலையில் நிறைய அயன் சக்தி இருக்குது. நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் பண்ணுற ஒரு பொருள். இது ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.